வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனையுரை நிகழ்ச்சி. இறையருளும் குருவருளும் துணை நின்று இந்நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி கொடுக்குமாறு வேண்டிக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நமக்கு சிந்தனையுரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். ஐயா அவர்களுக்கும் நமக்குமான பலதரப்பட்ட வகையிலே ஆற்றி வருகிறார்கள். கடந்த சில வாரங்களாக அறிவு பற்றி, அதாவது அறிவின் நிலைகள் பற்றி மிக தெளிவாக விளக்கியிருந்தார்கள். இன்னும் தொடர்ந்து கேட்க நாம் ஆவலாக இருக்கிறோம் ஐயா. வழங்குமாறு மிக பணிவன்புடன் கேட்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, ஞான களஞ்சியம் வேதாத்திரிய கவிதை தொகுப்பின் சில கவிகளுக்கு இன்றைக்கு நாம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். உயிர் நிலை அறிய என்ற தலைப்பிலே ஒரு சிறிய கவி. கண்ணாடி பார்க்க காணலாம் உருவநிலை, உள்நாடி பார்க்க உணரலாம் உயிர்நிலையை. வெளியே பார்க்கின்ற சாதாரண வாழ்க்கை செயல்பாடுகள், கண்ணாடியை பார்க்கிறோம், என்ன தெரியுது? ஒரு பிரதிபலிப்பு. நம்முடைய உருவத்தை பிரதிபலித்து நீ இதுபோல் இருக்கிறாய் என்று காட்டுகிறது. அதற்குள் ஆராய்ந்து பார்க்கின்ற போது உன்னுடைய பிம்பம் இப்படி இருக்கிறது, உன்னுடைய உருவம் இப்படி இருக்கிறது என்று காட்டுகிறது இல்லையா? ஒரு பிம்பம். இதேதான் தத்துவம் அசி. தத் என்ற இறைநிலையே தான் எல்லாமாக இருக்கிறது என்பதை உணர்வதற்கு இந்த கண்கள் கொண்டு பார்க்க முடியுமா, தெரியுமா என்றால் தெரியாது. முகத்தில் உள்ள கண்கள் பருப்பொருட்களை உருவங்களை காணத்தான் துணை செய்யும். அந்த உருவங்களுக்குள் இருக்கின்ற மறைபொருள், அந்த உருவங்களை தோற்றுவித்த ஒரு மறைபொருள். இன்றைக்கு இவ்வளவு வளர்ந்திருக்கிறோம். நாம் தோன்றிய போது நம்முடைய எடை என்ன, அளவு என்ன? தாயின் கருப்பையில நெக்லிஜிபிள், எந்த அளவுக்கும் எட்டாது, எந்த கருத்துக்கும் உணர்வுக்கும் கருவுக்கும் எட்டாது. உண்டா இல்லையா கேள்விக்குறிதான். அதுபோல்
எந்த ஒன்றுக்கும் எட்டாத ஒரு மறை பொருள் எப்படி இன்றைக்கு இத்தனை பெரிய உடலாக வளர்ச்சி பெற்றிருக்கிறதோ, அதே போல் இதற்கும் எட்டாத மறைந்திருக்கின்ற மறைபொருள். இப்ப திருமந்திரம் என்ன சொன்னது? முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்த்தலே ஆனந்தம். அகக்கண்ணை கொண்டு இதெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த தோற்றம், இந்த உடல், இந்த பொருள், இவையெல்லாம் ஒரே மறைபொருளுக்குள் மறைந்திருந்தவை தான். அழுத்தம் என்ற ஒரே அலைகளுக்குள் அடங்கியிருந்தவை தான். உள்நாடி பார்க்க உணரலாம் உயிர்நிலைகளை. எப்படி அறிந்து கொள்வது? அகத்தில் கண் கொண்டு பார்த்தலே ஆனந்தம். அகக்கண், அது எது அகக்கண்ணாக இருப்பது? அறியும் திறனுடையது அறிவு. அப்ப அகக்கண் என்பது எது? அறிவு கண். அந்த அறிவு கண் காட்டும் எல்லா பொருட்களும் எங்கிருந்து வெளிப்பட்டன, தன்னிலிருந்து வெளிப்பட்டவையே என்பதை இந்த அறிவே தன் மூல அறிவாகிய பேரறிவை எடுத்து காட்டும். அப்படி காட்டுகின்ற போது என்ன தெளிவு பிறக்கிறது என்றால், சச்சிதானந்தம். சத், சித், அனந்தம், 3 சொற்கள் இணைந்த ஒரு கூட்டு சொல் சச்சிதானந்தம். சத்து, சித்து, அனந்தம். உயிரின் இயக்கமே உணர்ச்சிகள் அனைத்துமாம். உயிரின் இயக்கமே உணர்ச்சிகள் அனைத்துமாம். இப்ப எத்தனை வகையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்றோம்? எத்தனை குணங்கள்? எல்லாம் உணர்ச்சியின் பரிமாணங்கள் தானே, வேறு வேறு குணங்கள். உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இதுதானே உயிரின் இயக்க படித்தளங்கள் 10. எனவே உயிரின் இயக்கமே உணர்ச்சிகள் அனைத்துமா. அப்ப அந்த உணர்ச்சி என்பது என்ன? பசி என்ற உணர்ச்சி என்கிறோம். எப்ப தோன்றியது? எதற்காக தோன்றுகிறது என்றால், இந்த உடலிலிருந்து உயிர் சக்தி செலவாகி 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 வெளியேற இருப்பு குறைகிறது. அந்த இருப்பையும் உடல் பொறுத்து கொண்டே வருகிறது. இதற்கு மேல் பொறுக்காது என்ற நிலையில வயிறு என்ற உறுப்பிலே பசி என்ற உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. அப்ப இதுவரைக்கும் இருந்த பசிக்கு என்ன பேருங்க? வெளிப்பட்டது பசி. இதுவரைக்கும் இந்த உச்சநிலை வருகின்ற வரைக்கும் இருந்தது, அதுக்கு அதுவும் பசிதான். அது உணர்விலே இருந்த பசி. இது நமக்கு உறுத்தி காட்டுகின்ற உணர்ச்சி நிலையிலே நாம் அதை பசி என்று உணர்கிறோம். அப்ப பசி எப்போ இருக்கும்? உயிர் செலவாக செலவாக அந்த குறைபாட்டுக்கு பெயர் பசி, தேவைன்னு அர்த்தம். ஒரு அளவுக்கு மேல் அதை பொறுத்து கொள்ள முடியாது என்ற இடத்திலே உடலில் உள்ள செல் கான்சியஸ்னஸ், அறிவே அதை வயிற்றின் மூலமாக பசி என்ற உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. அப்ப உணர்வு உணர்ச்சியாகிறது. உணர்வு நிலை அறிவு நிலை, அது மூலம். அதை அறிவு, கான்சியஸ்னஸ் என்று சொல்கின்றோம். அந்த அறிவே இங்கே எழுச்சி பெற்ற நிலையில உணர்ச்சியாகிறது. உயிரின் இயக்கம் உணர்ச்சியின் துவக்கம். அதனால் உயிர் இயக்கம் உள்ளதனால் உணர்ச்சிகள் வெளிப்படுகின்றன. அப்ப அந்த உயிரின் படித்தளம் என்ன? உணர்ச்சி.
அதை நிறைவு செய்வதற்கு ஒரு தேவை. அது எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்ற ஒரு தேடல், அது முயற்சி, பிறகு வேண்டியதை கண்டெடுத்த முயற்சியின் வெற்றி, அதை தூய்க்கின்ற அனுபவம். இதற்கு முன்பும் இப்படித்தான். பசி வந்த போது இங்க வந்தோம், உணவு கிடைச்சது, நிறைவு பெற்றோம். அனுபவம். ஆராய்ச்சி என்ன? கண்ட இடத்துல போய் தேடி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இங்க போனா கிடைக்கும். ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இதுபோல் உயிரே உணர்ச்சி முதல் முடிவு வரை 10 படித்தளங்களில் இயங்கிய அனுபவங்களின் தொகுப்பே சஞ்சித கர்மா. பிறந்த பிறகு செய்தவை பிரார்த்த கர்மா. இந்த 2 வினை தொகுப்புகளின் ஒரு கொள்கலமே கண்டென்ட், ஜீவாத்மா. எனவே உயிரின் இயக்கமே உணர்ச்சிகள் அனைத்துமாம். உயிரின் உணர்தலே உள்ளமாம் அறிவு இதே. உயிரின் உணர்தலே உள் அடங்கிய மெய்ப்பொருள். எது மெய்ப்பொருள்? சுத்தவெளி. அதுவே இயக்கத்தில் வெளிப்பட ஒரு கோணம் உள்நோக்கி போக, மறு கோணம் வெளியே நோக்கி வர ஒரு காந்தக்களம். அப்போ என்ற காந்தக்களம். எனவே அதுவே உள் நோக்கி போகின்ற மெய்ப்பொருள், உள்ளம். அதனால் உயிரின் உணர்தலே உள்ளமாம் அறிவும் இதே. உள்ளடங்கிய மெய்ப்பொருள் சொல்கிறோமே, அப்ப உள் அடங்கியத நிலையிலே இது பின்னப்பட்ட மெய்ப்பொருள். அனைத்தையும் தன்னில் அடக்கிக் கொண்ட நிலையிலே அது பூரண பொருள். யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ அவன் ஞானி. அவன் என்னை விட்டு நீங்குவதும் இல்லை, நானும் அவனை விட்டு விலகுவதும் இல்லை. அப்ப எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவன், எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவன். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். கண்ணதாசனுடைய வரிகள். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். என்ன நீ 50க்கு 40 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கிரவுண்ட், ஒரு பங்களான்னு இதை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் எவ்வளவு பார்த்துட்டு இருக்கேன் பார். கிருஷ்ண பரமாத்மாவாக, விஸ்வரூபமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன். இது நீயும் பார். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் அதே கிருஷ்ணம் என்ற இருட்டு, என்ற சுத்தவெளி, என்ற ஆதிசிவம். எல்லாமே நானாக காண வேண்டும். இப்ப நான் யார்? அறிவு. அறிவே நான், அறிவே தெய்வம். அப்ப அனைத்தையும் அறிவாகவே பார்க்க வேண்டும். அதைத்தான் சுவாமி சொல்றாங்க, உயிரின் உணர்தலே உள்ளமாம் அறிவு இதே. உயிரின் ஒடுக்கமே வெளியெனும் உயர் வீடு. உயிரின் ஒடுக்கமே வெளியெனும் உயர் வீடு. உயிர் ஒடுங்கினால் வெளி தெரியும். எப்படி? சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. கண்ணதாசன் வரிகள். சக்தியெல்லாம் திரண்டால் என்னாகும்? ஒவ்வொரு கோள் மையத்திலே அணுக்கள் குவிந்து 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 திணி பெற்றால், சூரியன் இருக்கு, அணுக்கள் மையத்தில் திணி பெற்று கொண்டே வருது. என்னாகுது? அவையெல்லாம் இயக்கமற்று சுத்த வெளியாக பிரம்மமாக மாறக்கூடிய நிலை. என்ன பண்ணுது? அதிலிருந்து பிரிட்டு கிளம்பி
இருபுறமும் ராகு கேது என்ற காந்தலை பாதைகளாக சுத்தொலை நோக்கி போகிறது. அப்படி உயிரின் ஒடுக்கமே வெளியினும் உயர் வீடு. அதாவது ஒரு குடிசை, அதுக்கு ஒரு மதிப்பு. ஒரு வீடு, அதுக்கு ஒரு மதிப்பு. ஒரு பங்களா, அதுக்கு ஒரு மதிப்பு. 3 ஏக்கர்ல பங்களா, அதுக்கு ஒரு மதிப்பு. 50 ஏக்கர்ல ஒரு பங்களா, எல்லாம் தமிழ்நாட்டு மந்திரிகளை பத்தி தான் சொல்றேன், அதுக்கு ஒரு மதிப்பு. என்ன பெருமையாப்பா இதுல! நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய வீடு சொந்தம் தெரியுமா? வெறும் ஸ்கொயர் ஃபீட்டா நம்ம வீடு? பவுண்ட்லெஸ், பவுண்ட்லெஸ், எல்லையில்லாத பெருவெளி, வீடு பேரு, அதுக்கு சொந்தக்காரர்கள் நாம். வெறும் இந்த 40 இந்த வீட்டுல எல்லாம் நிறைய பெற்று விடுவதா? அது சிறுமை அல்லவா? அதனால் இது உடம்புக்கு சொந்தம், அவ்வளவுதான். இந்த அறிவுக்கு வீடு பேரு, எல்லையற்ற பெருவெளி சொந்தம், பேரின்பம் சொந்தம். எனவே உயிரின் ஒடுக்கமே வெளியினும் உயர் வீடு. இதை விட உயர்ந்த, சிறந்த, மேன்மை பெற்ற சிறப்பான ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். இதை விட எல்லா வசதிகளும் நிறைந்த வீடு. இந்த வீட்டுக்குள்ளதான் இந்த வீடும் இருக்குது. எவ்வளவு பெருசு இருக்கு! இந்த பூமியே புள்ளி கூட கிடையாது. அப்புறம் 50 ஏக்கர் பங்களா எங்க போய் தேட? இதை புரிந்து கொண்டோம் என்றால், இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏக வெளி என துறவு எண்ணத்தில் பூண்டேன் என்றார் மகர்ஷி அவர்கள். என்ன சொத்து? இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம். நான் இருக்கிற வீடு ஏகவெளி. தோன்றிய நீ அமருமிடம் சுத்த வெளி தேர்ந்து நில். துரத்திடாதே உன் மனதை இன்ப துன்ப ஆழ்விலே. ஆய்விலே போனா வெளி தெளிவு பிறக்கும். ஆழ்விலேன்னா முழுகி போறது. துரத்திடாதே உன் மனதை இன்ப துன்ப ஆழ்விலே. தோன்றிய நீ அமருமிடம் சுத்த வெளி தேர்ந்து நில். நம்முடைய சொந்த வீடு அதுப்பா, உயர்ந்த வீடு, எல்லையில்லாத பெருவெளி. அதான் நம்முடைய ஒரிஜினல் தாய் வீடு. உயிரின் நிலைகளே உயர், சத்து, சித்து, அனந்தம். அதிலிருந்து எடுத்து அடுக்கப்பட்ட செங்கற்கள், இறைத்துகள் இருந்து அணுக்களாகி, பஞ்சபூதங்களாகி, உலகங்களாகி, பிறகு நுண் உயிராகி மனிதனாகி வந்த ஒரு வரலாறு, நீண்ட வரலாறு. த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ், அறிவின் மிக நீண்ட பயணம், முடிவில்லாத தொடர் பயணம், எங்கும் நிறைந்த அறிவின் பயணம். அந்த உயர் நிலைகளே உயர், சத்து, சித்து, அனந்தம். சத் என்பது இறைநிலை, சித் என்பது இயக்க நிலை, அனந்தம் என்பது காந்த நிலை. இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் கலியுகம். எல்லா தோற்றங்களும், ஜீவன்களும், மனிதர்களும் வாழ்க்கை போராட்டமும். அம்மா, அடுத்த கவி. உயிரே அறிவின் இயக்க களம். அடுத்த பாடல் போடுங்க ஐயா. போட்டிருக்குமா? வந்துச்சு. உயிரே அறிவின் இயக்க களம். அதாவது மௌனம் பற்றி பேசும்போது ஒரு கருத்தை சொன்னேன்.
அதை விட இன்னொரு சிறப்பான கருத்து என்னன்னா, ராமன் 4 பேராக சகோதரர்கள். குகனோடு 5 சுக்ரீவனோடு 60 விபீஷணனோடு 70 4 பேர் 7 பேரை மாறினாங்க. ஹனுமன் அவனுக்கு தம்பின்ற அந்தஸ்து கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா, அனுமன் என்பது மனதுக்கு ஓமானம், குரங்கு வடிவம் தானே. ஏன் மனதுக்கு குரங்கு வடிவத்தை கொடுத்தாங்க என்றால், கண்ணதாசன் அழகா ஒரு பாட்டு சொல்லுவாரு, மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு, இதை தாவ விட்டால் தப்பி ஓடவிட்டால் நம்மை பாசத்தில் தள்ளிவிடும், அது பாவத்தில் தள்ளிவிடும். அப்ப கிளைக்கு கிளை தாவுகின்ற குரங்கு போல ஆசைக்கு ஆசையை தாவுகின்ற மனித குரங்குகள். சோ கிஷ்கிந்தை ஒரு இடமல்ல, இந்த பூமி உலகமே கிஷ்கிந்தை தான். எல்லா மனிதர்களும் குரங்குகள் தான். இந்த மனம் பக்குவமாகின்ற வரைக்கும் இந்த வாழ்க்கை ஒரு குரங்கு வாழ்க்கை தான். கிளைக்கு கிளை தாவுகின்ற குரங்குகள் போல ஆசைக்கு ஆசையை தாவுகின்ற மனித வாழ்க்கை. இது என்ன பெரிய மனுஷ வாழ்க்கையும் பெருமைப்பட்டுக்கிறதுக்கு, இது குரங்கு வாழ்க்கை தான். அதனால் உயிரே அறிவின் இயக்க களம். இன்னொரு சிறப்பும் ராமாயணத்துல உண்டு. அந்த உறவு நட்பை பற்றி ராமன் பேசுற போது எல்லா என்ன சொல்றாரு, எல்லா உடன்பிறப்பு தம்பிமார்களும் பரதன் போல் ஆவார்களா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் உண்டு ராமாயணத்துல. எல்லா தம்பிகளும் பரதனை போல் ஆவார்களா அப்படின்பா. என்ன ராமா, பரதன் பாதிகை தூக்கிட்டு போயிட்டு ராஜ பட்டாட்சம் பண்ணிட்டு இருக்கிறான். தன் வாழ்க்கை இழந்து தன் மனைவியை விட்டு விட்டு உன் கூடவே சேவை செய்வதற்கென்றே வந்திருக்கிறான் லக்ஷ்மணன். இவனை எல்லாம் நீ சொல்லியிருக்கணும். எல்லா தம்பிகள் லக்ஷ்மணன் போல் ஆகுமா அப்படின்னு சொல்லிருக்கணும் இல்லையா? அதை விட்டு பரதனை போல் ஆகுமான்னு சொன்னியே என்றால் ஏன் சொன்ன அப்படின்னா, இலக்கோன் வேறு நான் வேறு அல்ல, இலக்கோன் என்னுடைய உயிர் என்பார். இலக்கோன் என்னுடைய உயிர், பரதன் உடன்பிறப்பு. ஏன் அப்படி சொல்றான் என்றால், அறிவுக்கு ஆற்றல் இல்லை என்றால் இயங்க முடியாது, உடம்புக்கு உயிர் இல்லை என்றால் இயங்க முடியாது. அப்போ இலக்கோன் எனக்கு உயிர் என்றால் இதை விட சிறப்பு என்ன சொல்ல முடியும்? அவன் இல்லைன்னா நான் பிணம். உயிர் இல்லை என்றால் உடம்புக்கு என்ன பேருங்க? பிணம் தானே. அப்ப எல்லா தகுதியை விட உயர்ந்த தகுதி எது? இவன் இல்லை என்றால் நான் இல்லை என்று சொல்லுகிறோம், அதுதான் உயர்ந்த பதவி. அப்படி இலக்கோன் இல்லை என்றால் நான் இல்லை, உயிர் இல்லை என்றால் உடல் இல்லை, இருப்பு இல்லை என்றால் இயக்கம் இல்லை. அப்ப இயக்கத்திற்கு மையப்பட்டிருந்தாலும் இயக்கம் இருந்தால்தான் தோற்றங்கள் எல்லாமே. சுத்தவெளியே சுத்தவெளியாக உலகமாக முடியுமா? அப்போ இயக்கத்தை வெளிப்படுத்தி இயக்கத்தின் பரிணாமங்கள் தானே எல்லாமே. இயக்கம் இல்லை என்றால் என்ன இருக்குங்க, என்ன வந்திருக்க முடியும்? அதனால் உயிரே அறிவின் இயக்க களம். அதனாலதான் அறிவியல் விஞ்ஞானம் கூட
இந்த பிரம்ம லோகம், யூனிவர்ஸ், இந்த உலகத்தை என்ன சொல்கிறது விஞ்ஞானம் என்றால் விண்வெளி பயணம், இதுதான் சொல்றாங்க. அப்ப விண்வெளி என்ற சொல் எப்படி வந்தது? விண் சுழல் பிளஸ் சுத்தவெளி ஈக்குவல் டு விண்வெளி. விண் சுழல் பிளஸ் சுத்தவெளி ஈக்குவல் டு விண்வெளி. இருப்பும் இயக்கமும் சேர்ந்ததுதான் உலகம். அம்மையப்பன் சேர்ந்ததுதானே உலகம். சக்தி இல்லாமல் சிவம் ஏது, சிவம் இல்லாமல் சக்தி ஏது? ரெண்டும் சேர்ந்த அர்த்தநாரி இந்த உலகம். இப்படி உயிரே அறிவின் இயக்க களம். விண்ணும் அதன் கூட்டங்கள் பஞ்சபூதம். விண்ணும் அதன் கூட்டங்கள் பஞ்சபூதம். சுத்தவெளியிலிருந்து விண் தோன்றியது, அந்த இறைத்துகள் தோன்றியது. இறைத்துகள் சேர்க்கையிலே விண் பரிணமித்தது. விண்களின் சேர்க்கையிலே காற்று முதல் மண் வரை 4 பூதங்கள் பரிணமித்தன. அதனால் விண்ணுக்கு நாயகன் விநாயகன். விநாயகத்தின் சிறப்பு சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி. சதுர்னா 4. அப்ப விண் என்ற விநாயகனை, சதுர் என்ற 4 பௌதிகங்களுக்கு மூலப்பொருள். அதனால் இந்த உலகத்திற்கு விண் நாயகன் விநாயகன். எனவே விண்ணும் அதன் கூட்டங்கள் பஞ்சபூதம் விரைவாக தற்சுழலோடு இயங்கும். விரைவாக தற்சுழலோடு இயங்கும் அந்த விண்ணோ மெய்ப்பொருள். இந்த எத்தனையோ நட்சத்திரங்கள், கோள்கள், மண்டலங்கள், ஒவ்வொரு மண்டலத்திற்குள்ளும் எத்தனையோ நட்சத்திரங்கள், கோள்கள், இப்படி எண்ணற்ற இயக்கங்கள், பிறகு ஜீவராசிகள், மனிதர்கள். எந்த ஒன்றாவது சுழற்சி இல்லாமல் இருக்க முடியுதா? சுழகின்ற வரைக்கும் தான் வாழ்க்கை, இயக்கம் எல்லாமே. சுழற்சி நின்று விட்டால் முடிஞ்சு போச்சு. சுழலும் பூமியை சுற்றாமல் போனால் என்னாகும் வாழ்க்கை? அது போல விரைவாக தற்சுழலோடு இயங்கும், தன்னைத்தான் சுழன்று கொண்டு இன்னொன்றை சுற்றி வருகின்றது தானே ஒரு குடும்பம். இப்ப நாம் வாழ்கின்ற சூரிய குடும்பம். சூரியன் தாய்க்கோள், அதை சார்ந்து நவக்கோள்கள் எல்லாம் மிதந்து உருண்டு உன்னில் ஆடும். தரம் அறிவே எனும் தத்துவம் உணர்ந்திட்டேன். தற்பரனாக உன்னை என்னுள் விளங்க பெற்றேன். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. மிதந்து உருண்டு உன்னில் ஆடும். அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இந்த சூரிய குடும்பம், அதை நவக்கோள்கள், ஒவ்வொன்றும் ஓடுகின்ற வேகமோ கற்பனைக்கு எட்டாது. இந்த பூமி ஒரு நாளைக்கு 25,000 மைல் சுற்றளவில்லையா? அப்ப என்ன வேகத்துல ஓடுது? 1050 மைல் வேகம். மைல் கிலோமீட்டர்ல, மைல் வேகம் 1 மணிக்கு. 1000 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கிற விமானமே நமக்கு இங்கிருந்து பார்த்தா என்னவோ ஒரு 10 அடி நகர மாதிரி தெரியுது. 1050 மைல் வேக 1 மணி நேரத்துக்கு ஓடுகின்ற இந்த பூமியுடைய வேகம் எப்படி இருக்கும்? அப்படி தன்னைத்தானே சுழன்று கொண்டு ஒரு நாளைக்கு 16 லட்சம் மைல் சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அப்ப மிதந்து உருண்டு ஓடுகின்ற, மிதந்து உருண்டு ஓடுகின்ற, அதுதான் விரைவாக தற்சுழலோடு இயங்கும் அந்த விண்ணோ மெய்ப்பொருள்.
இயக்கத்துல பூமி தான். எதற்காக இந்த நவராத்திரிக்கு இருக்கு பாருங்க, அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை. உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருந்தாலும், மறைநூல்கள் இருந்தாலும், ஏன் இந்து சமயத்தை நாம் சிறப்பாக மதிக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னார், இதுல உள்ளது போன்ற ஒரு ஒரு சாரம் வேற எங்கேயுமே கிடையாது. எத்தனையோ பண்டிகைகள் வச்சிருக்கிறோம், சித்திரை முதல் பங்குனி வரைக்கும். ஒவ்வொரு வார்த்தையில எப்படி ஒரு அர்த்தத்தை வச்சிருக்கிறாங்க பாருங்களேன். மனித பிறப்பு என்பது சித்திரை, சித் என்பது இப்பதான் பார்த்தோம், உயிர். நாம் பிறக்கும் போதே மயக்கத்தில் தான் பிறக்கிறோம். சித்திரை, திரை என்றால் ஸ்கிரீன், மயக்கம். அப்படியே செத்து போயிடக்கூடாதுப்பா. மயக்கத்தில் கருவாகி, மயக்கத்தில் வளர்ச்சி பெற்று, மயக்கத்தில் பிரசவமாகி, மயக்கத்திலேயே வாழ்ந்து செத்து போயிட்டா இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? மயக்கத்துல தானே கருவாச்சு, உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து இல்லையா? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து ஊற்றறியும் ஐம்புலனும் ஒன் தொடி கண்ணே உல. எல்லாம் மறந்த நிலையிலே தானே வீட்டு சக்தி இடம் மாறிச்சு. உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்து வந்தேன், கருவூரில் குடி புகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன். ஒரு குழந்தை பிறந்தாச்சு. நாளே வரியில. அப்படி மயக்கத்தில் தோன்றிய கரு அம்மா பெண்ணை தெளிவா வாழ்ந்தாங்க, அவங்களும் மயக்கத்துலதான் வாழ்ந்தாங்க. அதே மயக்கத்தை தாயின் கர்ப்பத்துல 9 மாசம் வளர்ந்தது. பிரசவமாகும் போது அம்மா வழியில என்ன ஞாபகம் வச்சிருக்க முடியும்? மயக்கத்திலேயே பிரசவமாச்சு. இப்படி மயக்கத்தில் கருவாகி, மயக்கத்தில் வளர்ந்து, மயக்கத்தில் பிரசவமாகி, மயக்கத்திலேயே வாழ்ந்து செத்து போயிட்டு சாக்கடை வாழ்க்கை இல்லையா? சாக்கடை வாழ்க்கை இல்லையா? தேக்கம் தானே சாக்கடை. ஓடிக்கிட்டே இருந்தா அழுக்கு சேராது. கங்கையில தசாசமேத் காட்டுன்னு ஒன்று இருக்குங்க. சிவனுடைய கோவில் இருக்கிற இடம் தசாசமேத் காட். அங்க நீ கால் வைக்க முடியாத ஒரு காலத்துல எல்லா அழுக்கும் அங்க இருக்கும். அதுவே கேதார் காட்னு ஒண்ணு இருக்கு, அங்க இறங்கி நிக்க முடியாது, தண்ணீர் ஓட்டம் கொஞ்சம் ஏமாந்து இழுத்துட்டு போயிடும். அங்க ஒரு குப்பையை நீங்க பார்க்க முடியாது, ஏன்னா நீர் ஓட்டம் வேகமா இருக்கிறதுனால குப்பைகள் தங்காது. இந்த இடத்துல ஒரு காட், ஒரு பள்ளமா இருக்கிறதுனால அது கிட்டத்தட்ட சாக்கடை மாதிரி தேங்கி போயிடும். இப்படி இந்த சாக்கடை வாழ்க்கையில எல்லாம் நாத்தம் தானே வரும், சந்திரமா மணக்கும். இதிலிருந்து ஓட்டமாக வரணும். உயிர் ஓட்டம் அது ஓடிட்டு தான் இருக்கு, நாம ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம், திசை மாறி ஓடுகிறோம். எதை நோக்கி ஓட வேண்டுமோ அதை விட்டுட்டு பள்ளியை பார்த்ததும் ஒதுங்கும் மழையிலேன்னு சொல்லி கடலை விட்டு தூரமா ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இங்க வந்து தர்மம் நியாயம் சொல்லும், இப்படி பொழைச்சா அனுபவிக்க முடியாது, அதனால நாம் சாத்தான் பக்கம் போவோம். அங்கதான் எல்லா கவர்ச்சியும் இருக்குது, சுகபோகங்கள் இருக்குது என்று சொல்லி உலகமே அரக்கத்தனமாக சாத்தான் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது, தேவன் பக்கம் ஓடலையே. அதனால் அந்த விண்ணோ மெய்ப்பொருள் ஆதிவெளியின் பின்னம் விரித்து விட்டேன், பரமே முற்றறிவு ஆகும். ஆதிவெளியின் பின்னம் விரித்து விட்டேன், பரமே முற்றறிவாகும். எனக்குள் மையம் கொண்டிருந்த சிறு வெளி ஆதிவெளி, அதை விரித்து விட்டேன். எப்படி? சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக சித்தமெல்லாம் சிவமயமாகிவிட்டது. காண்கின்ற அனைத்துமே இறைவனின் திரு நடனங்களாகவே பார்க்கின்றோம். சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுருதி சொல்லும். இறைவனை தவிர எதுவுமே இங்க கிடையாது, எல்லாமே இறைவன் தான். பாவம் புண்ணியம், பண்டிதன் பாமரன்,
எல்லாம் ஒரே மூலப்பொருளின் பல்வேறு நடனங்கள். இல்லாத மேடை ஒன்றில், எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். இதுதான். அப்ப இந்த வாழ்க்கை என்பது என்ன? நேற்று வந்து இன்றிருந்து நாளை போகும். இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகமாகும். தெளிவில்லாத மயக்கத்தில் உலக வாழ்க்கை மேடையில் மனிதன் ஆடும் நாடகத்தின் மூலம் எங்கே, முடிவும் எங்கே? முன்னும் இல்லை, பின்னும் இல்லை, முடிவும் இல்லை. மூடர் செய்த விதிகளுக்கு தெளிவும் இல்லை என்னார் கண்ணதாசன். எத்தனை சடங்கு சம்பிரதாயங்கள், ஏதாவது தெளிவா இருக்கா? எங்க பிறந்தோம் சொல்லுச்சா, எங்க போக போறோம் சொல்லுச்சா? முன்னும் இல்லை, பின்னும் இல்லை, முடிவும் இல்லையே. மூடர் செய்த விதிகளுக்கு தெளிவும் இல்லையே. அதனால் அந்த மெய்ப்பொருளை விரித்து விட்டேன், பரமே முற்றறிவு ஆகும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்னுள் பின்னப்பட்ட பகுத்தறிவுன்னு சொல்லுகின்றவனே, அதே போல பகுக்கப்பட்ட அறிவே தான் எல்லாவற்றுக்குள்ளும் மையம் கொண்டிருக்கிறது. அவை எல்லாவற்றையும் தொகுத்து முடிவு என்ன என்று பார்த்த போது அது முற்றறிவாக, முழுமை பெற்ற அறிவாக உணர்ந்து கொண்டேன். விண்ணில் முற்றறிவு அதுவே பகுதியாகி, விண்ணில் முற்றறிவு அதுவே பகுதியாகி, விரைவு ஒழுக்கமாய் எதிலும் உயிரிற்குள்ளும் விண் உயிராம். உயிரோடு அறிவின் தன்மை விரிந்துயர்ந்து கலந்துணர்ந்து நிறைவாய் நிற்போம். விண்ணில் முற்றறிவு, இந்த பிரபஞ்சம் என்ற விண்வெளி இல முற்றறிவு அதுவே பகுதியாகி விரைவொழுக்கமாய் எதிலும் உயிர்களுக்குள்ளும். இங்க அங்க போனோம், இது வரைக்கும் பார்த்தது பகுத்தறிவிலிருந்து முற்றறிவுக்கு போனோம். இப்ப அங்கிருந்து இங்க பார்க்கிறோம், விண்ணில் முற்றறிவு, விண்வெளி முற்றறிவு, விஸ்வரூபம் முற்றறிவு, அதுவே பகுதியாச்சு பின்னப்பட்டது. விரைவு ஒழுக்கமாய் எதிலும் விரைவு ஒழுக்கம், ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ். அதுல விரைவும் இருக்கிறது, இந்த விரைவோடு சேர்ந்து ஒழுக்கமும் இருக்கிறது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, என்னத்த வேகம், விவேகம் இல்லாத வேகம் பாங்க. விவேகம் இல்லாத வேகம் என்ன அர்த்தங்க? இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் நிறைய வச்சிருக்கோம், அதுல இந்த வெயிட் லிஃப்டிங்னு ஒண்ணு வச்சிருக்கோம் பாருங்க. அது சும்மா ஒரு இத்தனை பவுண்ட் இத்தனை கிலோ தூக்கி காட்டுறாங்க. அதுக்கு அவர் பண்ணுகின்ற பயிற்சிகள், உண்ணுகின்ற உணவு, இதுக்கு ஆகிற செலவுலாம் பார்த்தீங்கன்னா, இந்த தண்டச்செலவுன்னு சொல்றோம் பாருங்க, அது இவர் பண்றதுதான். தினசரி அந்தந்த நேரத்துக்கு அது சாப்பிட்ற அளவு பார்த்தீங்கன்னா அதுக்காக செலவு. என்ன சாதிக்க போறீங்க? இத்தனை கிலோ எடை தூக்கி காட்ட போறேன். அதுக்கு என்ன வேணும்னா லிஃப்ட் வச்சுட்டா போகுது, இல்ல கிரேன் வச்சுட்டா போகுது. இது எதுக்கு வெட்டி வேலையா தூக்கி காட்டிட்டு இருக்கிறீங்க? இதுக்கு இத்தனை செலவு பண்ணி 10 பேர் சாப்பாட்டை சாப்பிட்டு என்ன வேலை இது? அது மாதிரி விவேகம் இல்லாத வேகம் விரயமாக போகும். எதை செய்தாலும் ஏன், எதற்கு, எப்படின்னு யோசிக்கணும். மனுஷனா பிறந்தவன் தண்டச்சோரா இருக்கிறத விட ஒரு கொடுமை எதுவுமே கிடையாதுங்க. பல பேர் என்ன வசதி இருக்கு, நல்லா இருக்கிறேன், வேலைக்கு போறது இல்லை அப்படின்னு சொல்லி தின்னு தூங்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கறோம் இல்லையா? என்ன பிறப்பு எது? என்ன பிறப்பு எது? உண்டு உறங்கி தின்று திரியவோ பிறந்தோம். மகர்ஷி கேட்கிறார், இதுக்குத்தான் பிறந்தம்மா? உண்டு உறங்கி தின்று திரியவோ பிறந்தோம். அதுக்கு அஞ்சறிவு ஜீவனே போதுமே, நாம எதுக்கு? மனுஷன்ற பேர் எதுக்கும்மா அதுக்கு? கண்ணசு ரொம்ப அழகா சொல்லுவார், இன்னைக்கு யுத்தம் நடக்குது,
அதிகமாக படிச்சு படிச்சு மூளை குழம்பி போச்சு. அணுகுண்டுதான் போட்டுக்கிட்டு அழிஞ்சு போகலாச்சு. அப்பம் பாட்ட ஆஸ்தியெல்லாம் சிகரெட்டாக மாறி ஐயாவாயில் போயதுப்பா, ஐயாம் வெரி சாரி எம்பார். அது மாதிரி அதிகமா படிச்சு படிச்சு மூளை குழம்பி போய் இப்போ எங்க எந்த அணுகுண்டு போறதுன்னு போட்டுட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? இது எந்த விலங்கா செய்ய முடியுமா? அழிப்பது விலங்குத்தனம் என்றால் இதுக்கு என்ன பேருங்க? இதுதான் அணுவை கண்டது விஞ்ஞானத்தின் வெற்றி என்றால் அணு குண்டை கண்டது விஞ்ஞானத்தின் வீழ்ச்சி. ஸோ விஞ்ஞானத்துக்கு எப்பவுமே 2 முனைகள் உண்டு. 2 பக்கம் ஷார்ப். ஒரு பக்கம் அதனுடைய சிறப்பு, மறுபக்கம் அதனுடைய இறப்பு. அப்ப வெற்றியும் வீழ்ச்சியும் 2 பக்கம் ஷார்ப்னா அதான் விஞ்ஞானம். இதை கையாள வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஆபத்து மிக்க மின்சாரத்தை இன்சுலேஷன் என்ற ஒயர் கொண்டு நாம் பயன்படுத்திக் கொள்கிறோமோ, அதே போல் 2 பக்கமும் கூர்மையான இந்த விஞ்ஞானத்தை நேர்மை என்ற கவசம் இல்லை என்றால் ஆபத்து தான். அதான் தர்மம். அப்ப தர்மத்தோடு சேர்ந்த விஞ்ஞானம், விவேகத்தோடு சேர்ந்த வேகம், இதுதான் வெற்றி. அப்படி சுத்த வெளியே விவேகம், எழுச்சி பெற்ற நிலை வேகம், 2ம் சேர்ந்ததுதான் இந்த உலகம், வாழ்க்கை எல்லாமே. அதனால் விவேகத்தை குறைவிடக்கூடாது. வேகம் விவேகத்திற்கு கட்டுப்பட்டது. விவேகத்தை வேகம் ஓவர்டேக் பண்ணினா வீழ்ச்சி மட்டும்தான் மிச்சமாகும். அதனால் அதுவே பகுதியாகி விரைவு ஒழுக்கமாய் எதிலும் எல்லா உயிர்களுக்கு உள்ளும் விண் உயிராம் உயிர்வுடே அறிவின் தன்மை விரிந்து உயர்ந்து. விண் உயிராம் இயல்பு சுழல் அலையதான். மேன்மையோடு விண் உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு. இன்னொரு கவியில சொல்லுவாங்க மகரிஷி. எனவே விண் உயிர், ஆனா விண்ணே உயிர் அல்ல. இங்க ஒரு தெளிவு, ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்குங்க. என்ன தெளிவு? விண் தான் அடிப்படை உயிருக்கு. விண் இல்லை என்றால் உயிர் வந்திருக்க முடியாது. அதே சமயத்தில் விண்ணே உயிரா? தாவரங்கள், உணவு, உயிர் சக்தி பெறுகிறோம். இதெல்லாம் வேண்டாம் போ, நான் டைரக்டா எலக்ட்ரிக் சார்ஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி செல்போன் போல சார்ஜ் பண்ணிக்க முடியுமா உடம்ப? 2 உயிர் தானே. விண்ணே உயிர், எலக்ட்ரானு லைஃப் எனர்ஜி பார்ட்டிக்கல். இப்ப பிளக்ல கவிச்சு வேண்டியதானே. அப்ப விண்தான் உயிருக்கு அடிப்படை, ஆனா விண்ணே உயிர் அல்ல. விண் ஜட பொருள், உயிர் உணர்பொருள். அது ஜடம் அல்ல, உணர்பொருள். அப்ப விண்ணே உணர்நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னா என்ன நடந்திருக்கணும்? என்ன நடந்திருக்கணும்? மகர்ஷி இதை ரொம்ப ரகசியார்த்தமா கொடுத்திருக்கிறார். எப்படி நடந்திருக்கும்? பஞ்சபூத நவரதவம் ஏற்றுகின்றோம். பஞ்சபூதங்கள் ஒரு அம்சம், நவகோள்கள் இன்னொரு அம்சம். உயிர்கள் தோன்றுவதற்கு தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய நட்சத்திரங்களின் ஆற்றல், இது ஒரு அம்சம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே சொல்லுவாங்க இல்லையா, இது ஒரு அம்சம். இந்த 3ம் விண்ணோடு கலக்கின்ற போதுதான் விண் உயிராக மேன்மை பெறுகிறது. அதனால் விண்தான் உயிர் என்றாலும் விண்ணே உயிர் அல்ல. விண் கூட்டல் 27 நட்சத்திர தொகுதிகளின் ஆற்றல், நவ கோள்களின் ஆற்றல், இந்த பூமியில் ஏற்பட்ட பஞ்சபூத சேர்க்கையில ஒரு விகிதாச்சாரம். என பூமி பிறந்த போதே உயிர் வரலைங்க. மிக நீண்ட காலத்துக்கு பிறகுதான் உயிர்கள்
தோன்ற துவங்கின. அப்ப அதுல ஒரு தெய்வீக விகிதாச்சாரம் சாமிஜி வார்த்தை பாருங்க. ஏனென்றால் உயிர் வந்த பிறகுதான் தெய்வத்தை அறியக்கூடிய ஆற்றல் துவக்கம் பெறுகிறது. அந்த உத்வேகமே உயிரில்தான் பிறக்கிறது. அதனால் தெய்வீக விகிதாச்சாரம், தெய்வத்தை அறியக்கூடிய ஆற்றல் உயிரிலே பிறந்தது. தெய்வத்தை கண்ட உயிர் ஆறறிவு, மறைப்பொருள் அறிவு, மெய்ப்பொருள் அறிவு, பகுத்தறிவு. அப்போ நுண் உயிரிலே அறிய தொடங்கிய அறிவின் வேகம் எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜீவராசிகளை கடந்து மனிதனாக வந்து மனிதனிலே அனுபவங்களை பெற்று தேர்ந்து 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 பெற்ற ஆராய்ச்சியின் விளைவுதானே அனுபவம், இறை உணர்வு, அறநெறி. அதனால் தெய்வத்தை அறிந்து முடிக்கக்கூடிய நிலையிலே பிறந்தவன் மனிதன். அதனால் உயிர்களுக்கு உள்ளும் விண் உயிராம் உயிரோடே அறிவின் தன்மை. எந்த இடத்திலேயும் அறிவு தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்திக் கொள்வதிலே துண்டுபட்டதே கிடையாதுங்க, தடைப்பட்டதே கிடையாது. இறை துகளாக வெளிப்பட்டதிலிருந்து மனிதத்தில இருந்து தன்னை அறிகின்ற வரைக்கும் அறிவின் தாக்கம் எங்கேயாவது தடைப்படுதா பாருங்க. சாமிஜி ரொம்ப அருமையா ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அறிவுக்கு தான் யார் என்று அறிய வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்து விட்டால் அது தன்னை அறிந்து முடிக்கின்ற வரைக்கும் ஓயாது. எதிலையும் நாட்டம் போகாது. ஆச்சரியமா இருக்கும். எல்லாரும் எப்படி எப்படியோ பொழுது போக்குறாங்க, ஏன் நமக்கு போக தோண மாட்டேன்றது? இதை தவிர வேற பெரிய ஒன்றும் இல்லை. தி பியூட்டி ஆஃப் நேச்சர் இஸ் ஆல் அரவுண்ட், பட் தி சீக்ரெட் ஆஃப் நேச்சர் இஸ் வித்தின் யூ. ஃபார்முலாவே கொடுத்தார் மகரிஷி. தி பியூட்டி ஆஃப் நேச்சர் இஸ் ஆல் அரவுண்ட். உலகம் பூரா, உலகம் கடந்து கூட இயற்கையின் எழில்களை ரசிக்கலாம். ஆனால் அத்தனைக்கும் ரகசியம் என்ன? தி சீக்ரெட் ஆஃப் நேச்சர் எங்க இருக்கு? வித்தின் யூ. உனக்குள்ளேயே தான் இருக்கு. அதனால் இதை அறிகின்ற வரைக்கும் அறிவு ஓய்வது இல்லை. அது சொல்றாங்க சாமிஜி, விண் உயிராம் உயிரோடே அறிவின் தன்மை விரிந்து உயர்ந்து கலந்து உணர்ந்து. அதாவது தமிழ் அறிஞர் கூட இப்படி வார்த்தையை பயன்படுத்த முடியாதுங்க. இப்ப யாருக்கோ சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்களே, இது மாதிரி ஒரு 3ஆம் வகுப்பு படித்தவர் எழுத முடியுமா பாருங்க. விரிந்து உயர்ந்து கலந்து உணர்ந்து நிறைவாய் நிற்போம். விரிந்து எப்படி போகும்? அகலத்துல. உயர்ந்து மேலையும் கீழையும். கலந்து எங்க இருக்கு எங்க இல்ல. உணர்ந்து எனக்கு தெரியாதா என்ன? சுத்தவெளியோட ஒட்டுமொத்த பரிணாமத்தையும் 4 வார்த்தை. விரிந்து உயர்ந்து, ஆழ்ந்து அகன்று ஓங்கி உயர்ந்த பெரும் பாழையோ என்றாரே ஆழ்வார். அதுவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமற கலந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இதை உணரக்கூடிய அறிவாக, அந்த உணர்தல் என்பதிலே கூட ஏதோ நம்ம தான் உணர்கிறோம், இல்ல ஜீவன் தான் உணர்கிறது என்பது இல்லை. கல்லும் மரமும் கூட உணரும். கல்லும் மணலும் கூட உணரும். காற்றும் உணரும். அப்ப என்ன அர்த்தம்? அதற்குள் இருக்கின்ற நுண்ணிய நிலை, அதாவது அறிவின் அந்த கிராஜுவேஷன் பாத்தீங்கன்னா, அது ஒரு
ஸ்டெப் பை ஸ்டெப் எவல்யூஷன் கிடையாதுங்க, கிராஜுவல் எவல்யூஷன். ஒரு நுண் புள்ளியே ஒரு அண்டமாக மாறினால் எப்படி இருக்கும், அது போன்ற ஒரு தொடர் வளர்ச்சி. தழைத்தல் சொல்லுவாங்க மகர்ஷி. தழைத்தல்னு சொன்னா ஒவ்வொரு அணுவிலும் ஏற்படுகின்ற மாற்றம், அது தழைத்தல் என்ற அர்த்தம். அப்படி இந்த உலகம் முழுவதும் தழைத்து ஓங்கி தன்னை வெவ்வேறா காட்டி எல்லாம் ஒன்றேதான். எவ்வளவு அதிசயங்களை படைத்திருக்கிறது பாருங்க. அப்படி கலந்து உணர்ந்து, விரிந்து உயர்ந்து கலந்து உணர்ந்து, இதெல்லாம் யார் பண்றாங்க? இறைவன் செய்வான், ஓகே ரைட்டு. ஆனா இறைவன் நான் இதெல்லாம் செய்தேன் என்று மகிழ்ச்சி அடைய முடியுமா? பேரின்பம் தூக்க முடியுமா? அப்படி என்றால் முடியாது. அந்த திறம் அதுக்கு இல்லை. நான் தான் எல்லாவற்றையும் படைத்தேன் சுத்தவரி நினைக்குமா? இல்ல என்னை வைத்துதான் இந்த உலகம் ஒரு கூத்தாடி கொண்டிருக்கிறது, கோடிக்கணக்கான செல்வத்தை கைமாற்றி கொண்டிருக்கிறது என்பது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ உணர முடியாத நிலையில் இருக்கின்ற அறிவு, அது சுத்தவெளியின் பேரறிவு. அதுவே எழுச்சி பெற்ற நிலையிலே அந்த அறிவே பெருக்கம் அடைந்து 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 வந்த நிலையில, அதாவது பேரறிவாக இருக்கிறது ஒரு எல்லைக்குள் அடங்குச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ திணிவு அதிகம் இல்லையா? அப்போ அறிவே திணிவு பெற்ற நிலையில தான் உணர்கிறது. அறிவு பேரறிவுல உணராது. அவ்வளவு பெரிய ஆற்றலை நீங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஓடை ஒரு குடுவைக்குள் அடைத்தால் எப்படி இருக்கும்? அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி என்று சொன்னாங்க ஔவையார். அது மாதிரி ஒரு சின்ன ஒரு கொள்கலத்திற்குள்ளாக அதை அடைக்கணும்னு சொன்ன திணிவு அதிகமாகுது இல்ல? அந்த திணிவு தான் அறிவுக்கும் திணிவு பெறும். அந்த திணிவு தான் உணர்கின்ற நிலையை எட்டியது. அதன் உச்சகட்டம் யாருங்க? பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவே தன்னை போல் உள்ள அனைத்து மக்களோடும் இணைகின்ற போது தொகுத்த அறிவு. அதுவே பிரபஞ்சத்தோடு இணைகின்ற போது முற்றறிவு. அந்த முற்றறிவை கடந்து போன நிலையிலே பேரறிவு. அந்த எல்லை கடந்த நிலையிலேயும் அதற்கும் இந்த ஆத்மாவுக்கும் ஒரு சில்வர் கார்டு கனெக்ஷன் உண்டு. அதனால் அந்த துரியாதீத நிலையில் ஒன்றையும் அறிய முடியவில்லை, அறிய முடியாது இந்த உடலால் என்றாலும், அந்த தவத்தின் நிலை கடந்து உடல் என்ற நிலைக்கு வருகின்ற போது, உணர்வு நிலைக்கு வருகின்ற போது, அந்த பேரின்பத்தை துய்த்த அனுபவம் இந்த உடலுக்குள் வெளிப்படும். அந்த வெளிப்பாடுதான் எல்லாவற்றையுமே பிரம்மமாக பார்க்கக்கூடிய பிரம்ம ஞானம். நண்பனையும் பகைவன் போல் பார்க்கக்கூடிய, பகைவனையும் நட்பாக பார்க்கக்கூடிய, நண்பனுக்கும் பகைவனுக்கும் இன்னும் சொல்ல போனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பேதம் கடந்த நிலை. அதுதான் நிர்வாண நிலை. பொதுவா இந்த நிர்வாணம் என்ற சொல்லே நிர்வாணமா போச்சுங்க. ஏன்னா ஆதிசங்கர் நிர்வாண சதகம்னு ஒண்ணு இருக்குங்க. இது நம்முடைய புத்தகம் உள்பட எங்க நீங்க பார்த்தாலும் 3 சொல்லினா போட்டிருப்பாங்க. சோ ஆதிசங்கர் நிர்வாண சதகம் என்ன சொல்லுதுங்க? இதெல்லாம் இல்ல 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 சிவகம் சிவகம்னு வரும். அப்ப எது இல்லை எது இருக்கிறது அப்படின்னா 3 சொல்லி நான் போட்டால் ஆடை இல்லாத உடல், பிறந்த போது தாயின் கருவறையில் வெளிவந்தமே அது நிர்வாணம். 2 சொல்லியும் நான் போட்டீங்கன்னா வானம், 2 சொல்லி நான் தானே,
இந்த பிரபஞ்சமே எண்ணற்ற நிறங்கள், தோற்றங்கள், வடிவங்கள் உள்ள இயக்க களம். இந்த வானத்தை கடந்து விட்டால், வேதம் கடந்து விட்டால் அது நிர்வாணம். 2 சொல்லினான். இன்னைக்கு அர்த்தம் தெரியல. அதனால எல்லாத்துக்கும் 3 சொல்லினா பிடிச்சிருக்கிறான். சோ ஆதிசங்கர நிர்வாண சதகம் என்றால் 2 சொல்லினா தான் போடணும். அங்க 3 சொல்லி போடக்கூடாது. அது மட்டுமல்ல, இந்த நிர்வாணத்தை இவனோட விட்டானா புத்த நிர்வாணம், அவரை நிர்வாணமாக்கினான். மகா நிர்வாணம் ஜெயின், அதையும் நிர்வாணமாக்கினான். அது இவனுக்கு சேம் பாப்பி சேம் வந்துருச்சு. ஐயா இது நல்லா இல்லையே, அப்ப 2 பிரி, உங்க கட்சி வேற என் கட்சி வேற. நீ ஜெயின் ஸ்வேதாம்பர், நான் ஜெயின் திக்கம்பர். துணி போட்ட ஸ்வேதாம்பர், துணி போலன்னா திக்கம்பர். அது 2 பிரிச்சுக்கிட்டான். சரி, துணி போட்ட மொத்தம் 3 அது மூடல, லேசான ஒரு மெல்லிய ஆடை. எது நிர்வாணம்? இதுல நிர்வாண சாமியார் வேற. வளர்ந்த மனிதன் ஆடையின்றி தெரிவது ஞானம் அல்ல, அவமானம். அது ஞானம் அல்ல, அவமானம். அது எப்படி பாக்குறோம்? இங்க கும்பகோணம் மேல நடக்கும், இங்க நார்த் இந்தியாவில் இந்த நிர்வாணம் கூட்டம் எல்லாம் வரும். எவனா தனியா வரான பாருங்களேன், இல்ல இந்த ஆட்டு மந்தம் ஒத்துக்கொலை இடிச்சுட்டு வருவான். ஏன்? அந்த அடிப்படை வெக்கம் போகல, அதனால ஒத்து இடிச்சுட்டு வருவான். எதுக்கு இந்த வேஷம் உனக்கு? எதுக்கு இந்த வேஷம்? அப்போ பேதம் கடந்த நிலை அதான் நிர்வாணமே தவிர ஆடையின்றி தெரிவது அவமானம், அது நிர்வாணம் அல்ல. அதான் சாமி சொல்றாங்க, விரிந்து உணர்ந்து நிறைவாய் நிற்போம், தோன்றிய நீ அமரமிடம் சுத்த வெளி தேர்ந்து நெல். எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற பிறப்பு இல்லையா? அதனால்தான் ராமகிருஷ்ணன் அருமையா சொன்னார், பிறர்க்கரிய மாட பிறப்பு எடுத்த ஒருவன் இப்பிறப்பிலேயே ஈஸ்வர பிரமையை அறியாது போனால் அவன் வீணே பிறந்தவனாகிறான். என்ன பிரயோஜனம் பண்ணி மனுஷனா பிறந்து? அலைந்தான், தவித்தான், துடித்தான், மடிந்தான், யாருக்கும் லாபம் இல்லை. லாபம் இல்லாத மட்டுமல்ல, நட்டம் வேற. இப்ப எங்க மந்திரிகள் இருக்காங்க, பிறந்தது நாட்டுக்கு நட்டம் தானே. சொல்லுங்க, பிறந்தது நாட்டுக்கு நட்டம் தானே. நல்லவங்களா இருந்திருந்தா, நாட்டு மக்கள் நல்லா செஞ்சிருந்தா, காமராஜர் மாதிரி கர்ம வீரன்னு பாராட்டலாம். இது சனியன்கள் இருக்குது, இன்னும் 90 வயசுக்கு சாகாம இருந்துகிட்டு. அதனால் புலனொழி வாழ்க்கை இதெல்லாம் ராகு தோஷம், கேதுவாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஞானம் பெறவில்லைன்னா கூட முயற்சி பண்ணுவோம், கிடைச்சா லாபம், கிடைக்கலன்னு நட்டம் ஒண்ணும் இல்லை. என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தாலும் அர்ஜுனா வீண் போவதில்லை, அதற்கும் உரிய பயனை நான் தந்து விடுகிறேன்னு சொன்னாரு கீதையில. அது மாதிரி நாம் எடுத்து வைக்கின்ற ஒரு அடிக்கு கூட நன்மை உண்டு, நட்டம் இல்லை, வீண் போவதில்லை. அந்த வகையில மிக அற்புதமான கவிகள் மகர்ஷியுடைய ஞானக்களஞ்சியம் எடுத்து பார்க்க பார்க்க அதை படிக்கிறதே ஒரு பேரானந்தம். இன்னும் வேறு என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? இதை படிக்கிற போதெல்லாம் பெறுகின்ற ஒரு பேரின்பம் இல்லையா? இத்தனை கோடி மக்களிலே இந்த பேரின்பத்தை தூக்கின்ற பாக்கியத்தை நாம் பெற்றோமே. நம்முடைய முன்னோர் எவ்வளவு புண்ணியம் செய்திருப்பாங்க பாருங்களேன். அவருக்கெல்லாம் நன்றி பாராட்டுவோம். நல்ல ஒரு குரு கிடைச்சாரு, அந்த புண்ணிய பதிவின் தாக்கம் நல்ல குருவிடத்தில் வந்து சேர்ந்தோம். அந்த குருவின் கருணை, அன்பு நம்ம எந்த அளவுக்கு உயர்த்து விட்டுருக்கு பாருங்க. அந்த உயர்வுக்கு நன்றி சொல்வோம்.
செவிமடுத்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகள் கோடி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிகச் சிறப்பையா. மிக்க நகைச்சுவையாக இந்த கடைசி பகுதி நகைச்சுவையாக நிறைவு செய்திருந்தீர்கள். ரொம்ப சந்தோஷம். எந்த ஒரு விஷயத்தையும் ஆணித்தரமாக துணிச்சலோடு எடுத்து கூறுகிற ஒரு தன்மை ஐயாட்ட, அது அஞ்சா நெஞ்சன் அப்படின்ட்டு நான் என் மனசுக்குள்ளே அப்படி தோணிக்கொண்டே இருந்தது ஐயா. ரொம்ப அழகான ஒரு விளக்கமும் தெளிவாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்பொழுது ஐயாவிடம் கேள்விகள் கேட்க விரும்புபவர்கள் அல்லது கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் அல்லது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, யாரும் வர்றதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்கிறேன். இந்த சத் சித் அனந்தம், சத் என்பது உயிரா இறைநிலையா? இறைநிலை. இறைநிலை. சித் தான் உயிர் இல்லையா? ஆமா. சத் சித் அனந்தம். அனந்தம்ன்றது அதிலே பிறந்து இந்த தோற்றங்கள். இன்ஃபினைட். அனந்தம் என்றால் இன்ஃபினைட். இன்ஃபினைட். சரிங்க. சத்தியம் சொல்றோம் இல்லம்மா. சத் என்பது ட்ரூத். உண்மை, உண்மை. சத் இயம்னா உண்மையை சொல்லுவது சொல்றோம் இல்லையா? அப்போ இறைநிலை உண்மையாக அறிவாக இருக்கிறது, ட்ரூத் அப்படின்னு. சரிங்க, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, யாரோ வந்திருந்தாங்களே, கூகுள் சொல்லி ஒருத்தர் வந்திருந்தார். ஐயா, கேள்வி கேட்குறீங்களா? கேளுங்க ஐயா. கூகுள் பிக்சல் 6A என்றவர் வந்திருக்கிறாரு. கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதா? சொல்லுங்க. கேக்குதுமா, சொல்லுங்க ஐயா. ஐயா, ராஜாராமன் சென்னையா. ஐயா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ஆனால் இந்த டைம் தான் எனக்கு சரியா வரல. எனக்கு அதுல முடியும் போது 5 ஆயிடுத்தாங்க. அப்ப இங்க வரும்போது 6 மணிக்கு வந்தேன். ஆமாங்க. இது எனக்கு என்ன தாழ்மை வேண்டுகோள்னா, அங்கேயாவது ஒரே ஒரு பாடதானே விளக்கக்கூடிய நல்ல மனசுல பதியுது. இங்க 2-3 பாடல் கொடுக்கும்போது எது கொடுத்தா எது கேட்டதுன்னு தெரிய மாட்டேங்கிறது. அது கொஞ்சம் சுருக்கமா சொல்லலாமா ஐயா? சரி, இப்போ அம்மா அந்த 3 பாடல் ஒன்னா போடுங்க. போட முடியுமா? ஐயா போடுவார். முதல் வந்து உயிர் நிலை, அதாவது துவைதத்தில் ஆரம்பிக்கிறோம். நாம கன்னடையை பார்த்தோம், அது துவைதத்தை பார்க்கிறோம். அதுல இருந்து சச்சிதானந்தம், சத்து சித்து அனந்தம், துவைதத்திலிருந்து விசிஷ்டா துவைதம், அத்வைதம் இதுவாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் கொடுத்து, பிறகு அந்த அத்வைத தத்துவத்துல உயிரே அறிவின் இயக்க களம், அறிவுதான் இயக்கமாக இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு வர்றாங்க. சரிங்களா ஐயா? ஓகேயா, புரிஞ்சுது. ஆனா ஒரே ஒரு கவிதை மட்டும் நீங்க கொடுத்து விளக்கமா சொல்லலாம்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். இல்ல, இது 1 மணி நேரங்கய்யா. அதனாலயா? ஆமா. நம்ம சிகாகோல 1/2 hour 20 நிமிஷம் தானே. ஆமா, அதனால அங்க ஒரு கவிதை சரியா இருக்கும். இங்க 1 மணி நேரம்ன்றதுனால. நல்லாது, ரொம்ப அருமையா இருந்தது. அரிய தகவல் சொன்னீங்க. நன்றியா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வேறு யாராவது? யாராவது கேட்குறீங்களா கேள்வி? இல்லையா தயவு செய்து கொள்ளலாமா? யாரும் இல்ல போல இருக்கையா. நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயாவுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக எல்லோரும் துரிய நிலையில் நின்று ஐயாவை வாழ்த்துவோம். சிறப்பானதொரு
சிந்தனையை தூண்டும் வகையிலே இன்றைய விளக்கம், வேதாத்திரிய கவிகளுக்கான விளக்கம் கிடைத்தது. மிக்க மகிழ்ச்சி. முதுநிலை பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்கள், அப்புறம் ஜெகதி ஐயா அவர்களுடைய உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய வேதாத்திரிய தொண்டு, வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி ஐயா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிம்மா. வாழ்க வளமுடன்.